வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சிக்கன் வறுவலை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் வறுவலுக்காக 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பை இடித்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 200 கிராம் அளவுக்கு 4 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாயை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போதும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகை இடித்து வச்சுருக்கேன், இதில் பாதியை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். நூற்றி 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விடணும். தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். அதிகப்படியான தீயில் ஒரு 2 நிமிஷம் சிக்கனை நல்லா பிரட்டி விடணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு குறைஞ்ச தீயில் ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 15 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் நம்ம மீதம் வச்சுருந்த இடித்த மிளகையும் போட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து கலந்து விட்டால் அருமையான சுவையில் நம்மளோட சிக்கன் வறுவல் ரெடி ஆயிரும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.